சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி தனாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நடந்த உண்மைகள் அத்தனையும் நீ அப்பா கிட்ட சொல்லிட்டீன்னா அப்பா செத்தே போயிடுவாரு. நீ இதை மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணட்டும், எனக்கு கதிரை அறவா பிடிக்கவே இல்லைங்கிறாங்க தனா. பிடிச்சோ பிடிக்கலையோ உன் கழுத்துல கதிர் தான் தாலி கட்டியிருக்கான். இனிமே இந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னா நீ கதிர் கூட தான் வாழணும். இதுதான் நீதி. இதுக்கப்புறமா நீ மறுத்து ஏதாவது பேசிட்ட, அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன், உங்க அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க ஜானகி. புவனேஸ்வரி, பரமேஷ், கார்த்தி 3 பேரும் மறுபடியும் ஒரு திட்டம் போடுறாங்க. நம்ம எப்படியாவது கார்த்தியும் தனாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ரகுராம் குடும்பத்தை நம்ம சீரழிக்காம விடக்கூடாது. ரகுராம், ஜானகி இவங்க எல்லாத்தையும் தலைகுனிய வைக்கணும். என்ன தைரியம் இருந்தால் என் கன்னத்தில் அரைஞ்சிட்டு போவா இந்த ஜானகி. அவளை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்காமல் விட மாட்டேன். தனாவை வச்சு தான் நம்ம கேம் விளையாடணும். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும்னா நம்ம ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கணும். இதில் மகாலிங்கத்தையும் கூப்பிட்டு விட்டு பிரச்சனையை பெருசாக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாம் தங்கச்சி, நீ சொல்கிறது தான் சரிங்கிறாங்க பரமேஷ். புவனேஸ்வரி மகாலிங்கத்தையும் கூப்பிடுறாங்க. வாங்க, நம்மளுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, அதை கேட்போங்கிறாங்க. மகாலிங்கமும் ஆமாம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா என் பொண்ணை சீனுவுக்கு கட்டி வைக்க நான் தயாராக இருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். மணிவண்ணனோட உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணமே மாயாதான்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே மாயா மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. பஞ்சாயத்துலேயே மாயாவை அத்துட்டுட்டு சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை பண்ணுறதுக்கான முடிவும் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க புவனேஸ்வரி. இதுக்கு சீனு ஒத்துக்குவானான்னு கேட்குறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டான்? அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த மாயா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான்னு அவனுக்குன்னா ஏன் தெரியாமல் போச்சு? அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் நிச்சயமாக மாயாவை வெறுத்து தானே பேசிகிட்டு இருக்கான். நிச்சயமாக சாருவை இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்குவான். இப்போ 2 பேருமே குழம்பி இருக்காங்க. தனாவும் குழப்பத்தில் இருக்கா, சீனுவும் குழப்பத்தில் இருக்கான். எப்படி பார்த்தாலும் நாம் நினச்சது நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம உடனே பஞ்சாயத்தை கூட்டியாகணுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நானே இதுக்கு தயாராக வரேன்னு சொல்லிட்டு மகாலிங்கமாக வராங்க. ஊர் பஞ்சாயத்தார்கள்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்களும் ரகுராம் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க ஐயான்னு கூப்பிடுறாங்க. நான் இப்போ இருக்கிற நிலமையில பஞ்சாயத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ரகுராம். ஐயா, பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்கிறது உங்கள் குடும்பத்து பேர்லிங்கிறாங்க. இதை கேட்டதும் ரகுராம் குடும்பமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எங்கள் குடும்பத்து பேர்லையா? யார் என்ன பிராது கொடுத்துருக்காங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் கல்யாணம் நின்று போச்சுன்னு ரகுராம் ஐயா மேலே புகார் கொடுத்துருக்காங்க. மகாலிங்கம் அவர் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும்னு வந்து பிராது கொடுத்துருக்காங்க ஐயா, நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் குடும்பமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. சரி, நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ரகுராமன் அந்த ஊர்க்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பஞ்சாயத்து கூடியிருக்கு, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. புவனேஸ்வரி அம்மா ரகுராம் குடும்பத்து பேரில் புகார் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறது ரகுராம் ஐயாவோட பொண்ணு தனா. தனா, நீ என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எதிர்பாராத நேரத்தில் கதிர் உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டான். கதிர் கூட உனக்கு வாழ விருப்பமானு கேட்குறாங்க. புவனேஸ்வரி தனாவை பார்த்து இல்லைன்னு சொல்லு, நானாச்சும் உனக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. தனா புவனேஸ்வரியை பார்க்குறாங்க. ஜானகி பக்கத்துலேயே நின்றுட்டு, இங்கே பாரு தனா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, குடும்ப கௌரவ பிரச்சனை. இதில் ஏதாவது திருப்புமணம் பண்ணிட்டு அப்பாவையும் அம்மாவையும் உயிரோடவே பார்க்க முடியாதா அப்படின்னு ஜானகி நிறைய எடுத்து சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜானகியை பார்த்ததும் தனா மனசு அப்படியே கலங்குது. கண்ணீர் விட்டுக்கிட்டு நான் கதிர் கூடவே வாழ்கிறேன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி, புவனேஸ்வரி இவங்க எல்லாருமா சேர்ந்து தனாவை, என்ன தனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு மிரட்டினாங்களா? பஞ்சாயத்து முன்னாடி நீ தைரியமாக சொல்லு, அவங்க உன்னை வாழ வைப்பாங்க. கார்த்தியும் உனக்காக காத்திருக்கான், நீ சொல்லு அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. ஏமா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு அது மனசுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, நம்ம ஊர் சம்பிரதாயப்படி ஒருத்தன் தாலி கட்டிட்டானா அவன் தான் காலத்துக்கும் புருஷன். அந்த பொண்ணை தவிர அதை மாத்திர உரிமை யாருக்கும் கிடையாது. அந்த பொண்ணே அந்த பையன் கூட வாழ்றேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்னம்மா அதட்டி பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் அமைதியாக நில்லுங்க. தனாவோட முடிவை சொல்லிட்டாங்க. அடுத்தது சீனுவோட முடிவை கேட்கலாம். சீனு மகாலிங்கத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த நீ மாயா கழுத்தில் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினியா? இப்போ வேண்டா வெறுப்பா இருக்கிறீங்க, 2 பேரும் பிரிஞ்சிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாயாவை தாலி கட்டின கையோட வேண்டா வெறுப்பா நீ ஒதுக்கி வச்சிருக்கிறத உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நீ வேண்டான்னு அத்து விட போறியான்னு கேட்குறாங்க. அவன் என்னங்க சொல்கிறது? நான் சொல்கிறேங்க, அவன் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. அவனால தான் என் புருஷன் இன்னைக்கு குட்டுப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அவளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், அவளை உயிரோடவும் விட மாட்டேங்கிறாங்க பத்மா. பாருங்கம்மா, சீனு அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டியிருக்கான். இப்போ சீனு மாயாவோட முடிவை தான் நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் வந்து குறுக்க எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னதும் பத்மா அமைதியாக நினைக்கிறாங்க. அப்பவும் சீனு கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருடா சீனு, உங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமே அந்த மாயா தான். இதுதான்டா நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த பஞ்சாயத்து மூலமாக மாயாவை வேண்டான்னு அவளை அத்து விட்டுருடா. நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீட சனி இது எல்லாமே விலகின மாதிரி இருக்குன்னு பத்மா ஏதோ சொல்லி பார்க்குறாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, இப்போ என்னமோ நான் மாயா மேலே கோவமாக தான் இருக்கேன். ஆனாலும் நான் தாலி கட்டும்போது மாயாவை விரும்பித்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பொண்டாட்டின்னு வந்து அது மாயா மட்டும்தான். அது என்னோட ஆயுசுக்கும் அவ தான் என் பொண்டாட்டிங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே பத்மாவுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி கோவம் சுவன்னு ஏறி நிற்குது. புவனேஸ்வரியும் தனா சொன்ன பதிலை கேட்டு ஆடி அடங்கிட்டாங்க. பத்மாவும் இப்போவாது இவன் திருந்துவான், சரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சாருவியே நம்ம வீட்டு மருமகளாக கொண்டு வரலான்னு பார்த்தா இவன் இன்னும் இந்த மாயா மேலேயே பைத்தியமா இருக்கானே. ஏண்டா சீனு, அப்பா உயிர் போனாலும் அப்பவும் இந்த மாயா தான் வேணும்னு நீ சொல்லுவியாங்கிறாங்க. அம்மா, செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி நான் மாயா கூட தான் இருப்பேன்.
தனாவே கதிரை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா மாயா செஞ்சதுல எந்த தப்புமே இல்லமாங்கிறாங்க சீனு. ரகுராமுக்கு ஒண்ணுமே புரியல. நடக்கிறது என்ன நடந்தது என்ன ஒன்னும் புரியாத ரகுராம் அப்படியே பேசாம கைகட்டி நிக்கிறாங்க. புவனேஸ்வரி தான் ரகுராம பார்த்து அப்படியே கண்ணுல சரியான கோப வெறியோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஜானகி பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடா எப்படியோ தனாவும் கதிர் கட்டின தாலியை ஏத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறமும் தனா மனசு மாற வாய்ப்பே இல்லை. கதிரையும் தனாவையும் எப்படியும் சேர்த்து வச்சு ஒற்றுமையா வாழ வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. சீனு பஞ்சாயத்துல உறுதியான முடிவு சொல்லிட்டாங்க. மாயா தான் என் பொண்டாட்டி, வாழ்ந்தாலும் அவ கூட தான் செத்தாலும் அவ கூட தான் சொன்னதுக்கு அப்புறமா இனிமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் யாராலும் பிரிக்க முடியாது. அப்பாடா சந்தியாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி மாயாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. இனிமே எந்த கவலையும் இல்லைன்னு பெருமிச்சு விடுறாங்க ஜானகி. பத்மா ஜானகி கிட்ட சீறிக்கிட்டு போறாங்க. ஜானகி எல்லாம் நீ பண்ண வேலை. உன் தங்கச்சி மகளுக்காக நீ என்னெல்லாம் வேலை பார்த்திருக்க. தனாவோட மனசை மாத்திருக்க. சீனோட மனசையும் மாட்டி இப்ப மாயாவை வீட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இந்த பத்மா தான் கோவமா போறாங்க. அண்ணே நீங்களும் எதுவும் பேசாம நிக்கிறத பார்த்தா நீங்களும் இதுக்கு உள்பாடு போலதான் இருக்கு. என் புருஷி இப்படி கிடக்கிறதுக்கு காரணமே மாயா தான் தெரிஞ்சிருந்து இப்போ மாயாவுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல. இனிமே 6 நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். முதல்ல என் புருஷனை காப்பாத்தி நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து சீறி பாஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. சீனுவோட பாட்டி பாக்குறாங்க. அடிப்போடி போக்கத்தவளை எப்ப பார்த்தாலும் இந்த மொன்ன கோவத்துக்கு குறைச்சல இல்லடி. என் பையனுக்கு ஆயுசு கெட்டியாக்கும். அவ திரும்ப ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வருவாண்டி. வந்ததுக்கு அப்புறம் அவன் மகனும் மருமகளும் வாழறத அவன் சந்தோஷமா பாப்பாண்டி. நீ என்ன சொன்னாலும் பாரு என் பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருங்க. உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பத்மா அங்கிருந்து போறாங்க. அடிப்போடிங்கிறாங்க பாட்டி. பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தனா இன்னும் குழப்பத்தோடவே உட்காந்துருக்காங்க. ஏத்துக்கிற மனநிலையில் இல்லாத தனா கிட்ட மாயா போய் பேசி பாக்குறாங்க. மாயா நீ என்கிட்ட பேசாத. நீ நினைச்ச மாதிரி உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்ட. ஆனா என் வாழ்க்கையில நீ மண்ணள்ளி போட்டுட்டீங்கல. உன்னை என் கூட பிறந்த அக்கான்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மாயாவுக்கும் தனாவுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுது. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.